ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம வந்து மட்டன் சுக்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 1/2 கிலோ மட்டன் எடுத்திருக்கேன். அது நல்லா கழுவி சுத்தம் பண்ணி வேக வச்சுருக்கேன் பாருங்கள். அதில் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு, 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். தேவையான அளவு கல் உப்பு சேர்த்து நல்லா ஒரு 5 விசில் வச்சுக்கலாம். நல்லா வெந்ததுக்கப்புறம் நல்லாயிருக்கும் பாருங்கள். நான் இப்போ ஒரு 5 விசில் மூடி போட்டு வச்சுருக்கேன். அதுக்குள்ளே நம்ம மசாலா ஐட்டம் ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் வச்சுருக்கேன். 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் சோம்பு, சின்னதாக ஒரு பட்டை, 2 காஷ்மீர் சில்லி எடுத்திருக்கேன். இதை நல்லா ட்ரை ரோஸ்ட்டாக வறுத்து எடுத்துக்கலாம். அதை நம்ம வறுத்து ஆற வச்சு மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சிக்கலாம். இப்போ அதுக்கு ஒரு குக்கர் வச்சுருக்கேன். தேவையான எண்ணெய், ஒரு துட்டு பட்டை போட்டு ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனு இஞ்சி சேர்த்துருக்கேன். 1 ஸ்பூனு பூண்டு இடித்து சேர்த்துருக்கேன். 2 பெரிய சைஸு பழமாக இருக்க தக்காளி சேர்த்து கட் பண்ணி போட்டிருக்க பாருங்கள். நல்லா மசிஞ்சிருக்கு தக்காளி வெங்காயம். அதுக்குள்ளே நம்ம மஞ்சத்தூள் 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நம்ம வேக வச்ச மட்டன் எடுத்து இதில் சேர்த்துக்கலாம். தண்ணியோடு சேர்த்துக்கோங்க. நல்லா இது வந்து ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம அரைச்ச மசாலா ஐட்டமை சேர்த்துக்கலாம். தேவையான அளவு உப்பு வேணும்னா நீங்கள் உப்பு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. மட்டன் சுக்கா வந்து நல்லா சுக்காவாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து நம்ம அரைச்ச மசாலாவும் சேர்த்துக்கிட்டோம். தேவையான அளவு மேலே வந்து கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நம்மளுடைய மட்டன் சுக்கா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.